ப்ளஸ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம் மாநிலத்தின் ஜனநாயக அமைப்பின் முக்கிய பங்காற்றக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அதாவது எம்எல்ஏ பற்றி முழு தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழர்கள் வாழ்விலும் தாழ்விலும் வெற்றியிலும் அவையில எத்தனையோ தீர்மானங்கள், எத்தனையோ அந்த கூட்டணியை தொடர்வதற்கு மேலும் 3 தளங்கள் 55 கோடி பணிகள் சிறக்கட்டும். மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டேன். விடமாட்டோம், இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். மாநில அரசின் குறிப்பிட்ட ஒரு தொகுதி மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படும் மக்கள் பிரதிநிதி தான் சட்டமன்ற உறுப்பினர். இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே மத்திய அரசில் செயல்படுவது போல எம்எல்ஏக்கள் எல்லாமே மாநில அளவில் செயல்படுறாங்க. இந்தியாவில் சில மாநிலங்களில் ஈரவை நடைமுறை இருக்குது. ஒன்று சட்டமன்றம், இன்னொன்று சட்ட மேலவை. தமிழ்நாட்டில் 1986 சட்ட மேலவை கலைக்கப்பட்டதால் ஓரவை நடைமுறை மட்டும்தான் இருக்குது. அதுதான் சட்டமன்றம். தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தலைமைச் செயலக வளாகத்தில் தான் தமிழ்நாடு சட்டமன்றம் இயங்குது. சட்டமன்ற கூட்டங்களை நடுநிலையாக வழிநடத்த உறுப்பினர்களால் ஒரு சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். தமிழ்நாட்டில் ஒரு நபர் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அவங்களுக்கு சில தகுதிகள் இருக்கணும். ஒன்று, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். இரண்டாவது, குறைந்தது 25 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்க வேண்டும். மூன்றாவது, தமிழ்நாட்டின் ஏதேனும் ஒரு தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்க வேண்டும். 4, மத்திய அல்லது மாநில அரசில் எவ்வித ஆதாயம் தரும் பதவியிலும் இருக்கக்கூடாது. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் தொகை அடிப்படையில் 234 தொகுதியாக பிரிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தலும் வருது. இந்த தேர்தலில் முதல் நிலையை எட்டுபவர் அப்படிங்கிற முறையை தான் பின்பற்றுறாங்க. அதாவது ஒரு தொகுதியில் பெறப்பட்ட மொத்த வாக்கு எண்ணிக்கையில் முதல் நிலையில் யார் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றியாளராக அறிவிக்கப்படுறாங்க. ஒரு எம்எல்ஏவோட முக்கிய அதிகாரங்களையும் கடமைகளையும் பற்றி பார்க்கலாம். ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் பணிகள் மாநில அளவிலும் தொகுதி அளவிலும் பறந்து விரிந்தவை. அதில் முதலாவதாக சட்டம் இயற்றும் அதிகாரம். அதாவது மாநிலம் மற்றும் பொதுப்பட்டியலில் உள்ள துறைகள் மீது சட்டம் இயற்றும் அதிகாரம் இவர்களுக்கு உண்டு. உதாரணமாக பார்த்தீங்கன்னா பொது அமைதி மற்றும் காவல்துறை, பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவமனைகள், விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனம், இந்த துறைகள் எல்லாத்தையும் சட்டம் இயற்றும் அதிகாரம் இவங்களுக்கு இருக்குது. ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் கண்ட்ரோல், நிதி மீதான கட்டுப்பாடு. தமிழக அரசின் வருடாந்திர வரவு செலவு திட்டம் மற்றும் நிதி மசோதாக்கள் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் போது அந்த மசோதாக்கள் மீது விவாதம் நடத்தி அதுக்கு ஒப்புதல் அளிப்பதும் ஒவ்வொரு எம்எல்ஏ கூட கடமை. இவங்களோட அனுமதி இல்லாமல் அரசு பொது பணத்தை செலவிட முடியாது. தொகுதி மேம்பாட்டு நிதி. தமிழ்நாட்டில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எல்லாமே வருஷத்துக்கு 3 கோடி ரூபாய் தொகுதி மேம்பாட்டு நிதியாக வழங்குறாங்க. தங்கள் தொகுதியில் உள்ள சாலைகள், குடிநீர் வசதி, பள்ளிகள், தெருவிளக்குகள் போன்ற உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த நிதியை பயன்படுத்துகிறாங்க. இந்த நிதியை வச்சு தான் தனது தொகுதி மக்களின் அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கும் திட்டங்களை மாவட்ட ஆட்சியரின் நிர்வாக அனுமதியோட எம்எல்ஏக்கள் செயல்படுத்துகிறாங்க. ஊதியம், படிகள் மற்றும் சலுகைகள். அதாவது தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே அதிகாரப்பூர்வமாக சம்பளம் கொடுக்குறாங்க. அடிப்படை ஊதியமாக 30,000மோ, தொகுதிப்படியாக 25,000மோ, தொலைபேசி படியாக 5,000மோ, அஞ்சல் படியாக 5,000மோ, ஒருங்கிணைந்த படியாக 40,000 சேர்த்து மொத்தம் 1,05,000 ரூபா ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு மாதாந்திர சம்பளமாக கொடுக்குறாங்க. இந்த சம்பளம் மட்டும் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சலுகைகளும் இதர வசதிகளும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இருக்கிறது அமர்வு படி. சட்டமன்ற கூட்டத்தொடர் அல்லது குழு கூட்டங்கள் நடக்கும்போது அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக ஒரு நாளைக்கு 1,500 ரூபா அமர்வு படியாக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படுகிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குடியிருப்பு வசதி. சென்னையில் தங்குவதற்கு அரசு சார்பில் ஓமாந்தூரார் அரசு எஸ்டேட் வளாகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்பு அப்படிங்கிற இடத்துல மிக குறைந்த வாடகையில் குடியிருப்பு வசதியும் வழங்குறாங்க. எம்எல்ஏக்கள் மற்றும் அவர்களை சார்ந்திருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு வரம்பற்ற மருத்துவ காப்பீடு மற்றும் அரசு மருத்துவமனைகளில் இலவச உயர்தர சிகிச்சை வசதி அளிக்கப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளில் ஆயுள் ஃபுல்லாக இவங்க இலவசமாகவே பயணம் செஞ்சுக்கலாம். மேலும் ரயில் பயணங்களுக்கு வருஷத்துக்கு 25,000 வரை சலுகை வழங்குறாங்க. சாதாரணமாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கு அரசு சார்பில் எந்த ஒரு வாகனமும் அளிக்கப்படாது. ஆனால் அமைச்சர்களுக்கும் சபாநாயகருக்கும் மட்டுமே அரசு சார்பாக கார் வழங்குறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் 194 படி எம்எல்ஏக்கள் தங்கள் பணிகளை அச்சமின்றி செய்வதற்கு தனி சலுகைகளையும் வழங்குறாங்க. சட்டமன்றத்தில் அவர்கள் பேசும் பேச்சுக்கோ அல்லது அளிக்கும் வாக்கிற்கோ எதிராக எந்த ஒரு நீதிமன்றத்திலும் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியாது. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடப்பதற்கு 40 நாட்களுக்கு முன்னரும், கூட்டத்தொடர் நடக்கும்போது அது முடிந்த 40 நாட்கள் வரையிலும் உரிமையியல் வழக்குகளில் அவர்கள் கைது செய்ய முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கட்சி சின்னத்தில் போட்டியிட்டு இன்னொரு கட்சிக்கு தாவுவதை தடுக்கும் விதமாக 1985ஆம் ஆண்டு 52வது சட்ட திருத்தத்தின் மூலம் கட்சி தாவல் தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது. கட்சி தாவலாக கருதப்படும் சூழ்நிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுயமாக விலகுதல். ஒரு கட்சியின் எம்எல்ஏ அவராகவே முன்வந்து தனது கட்சியின் உறுப்பினர் பதவியை துறந்தாலோ
சட்டமன்ற வாக்கெடுப்பின் போது தனது கட்சி தலைமை பிறப்பிக்கும் உத்தரவை மீறி வாக்களித்தாலோ அல்லது வாக்கெடுப்பை புறக்கணித்தாலோ சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ தேர்தலுக்கு பிறகு ஏதேனும் ஒரு அரசியல் கட்சியில் இணைந்தாலோ அது கட்சி தாவலாக கருதப்படுகிறது. இதுக்கு என்னென்ன விளைவுகள்னு பார்த்தீங்கன்னா, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒரு எம்எல்ஏ குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர் உடனடியாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பார். ஒரு எம்எல்ஏ கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டுமா இல்லையா அப்படி தீர்மானிக்கும் முழு அதிகாரமும் சபாநாயகருக்கு மட்டுமே இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்குது. ஒரு கட்சியோ இல்லை ஒரு கூட்டணியோ ஆட்சி அமைக்க வேணும் அப்படின்னா மொத்த தொகுதிகளில் பாதி தொகுதி அவங்க வெற்றி பெற்றிருக்க வேண்டும். அதாவது 118 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தால் மட்டுமே அவங்க ஆட்சி அமைக்க முடியும். வெற்றி பெற்ற கட்சியின் அனைத்து எம்எல்ஏக்களும் கூடி தங்களின் சட்டமன்ற கட்சி தலைவரை ஒரு மனதாக தேர்ந்தெடுப்பாங்க. அவங்களே அதிகாரப்பூர்வமான முதலமைச்சர் வேட்பாளராக இருப்பார். இப்படி தேர்ந்தெடுக்கப்படும் தலைவர் ஆளுநரை சந்தித்து தங்களுக்கு ஆதரவு அளிக்கும் 118 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கொடுப்பாரு. அரசியலமைப்பு சட்டம் 164 கீழ் 1 படி ஆளுநரும் அவர் முதலமைச்சராக பதவி பிரமாணமும் செஞ்சு வைப்பார். அதுக்கப்புறம் முதலமைச்சரோடு சேர்ந்து பல அமைச்சர்களும் பதவியேற்பாங்க. அமைச்சர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும் பார்த்தீங்கன்னா, மாநில சட்டமன்ற உறுப்பினர்களோட எண்ணிக்கையில் 15% மிகாமல் இருக்கணும். முதலமைச்சரும் அமைச்சர்களும் ஆளுநர்கிட்ட பதவி பிரமாணமும் ரகசிய காப்பும் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் முதலமைச்சர் தான் அந்தந்த அமைச்சர்களுக்கான துறைகளை ஒதுக்குவார். ஒரு நபர் அமைச்சராக பதவியேற்கும் போது அவர் எம்எல்ஏவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் 164 கீழ் 4 படி அவர் பதவியேற்றதிலிருந்து 6 மாதங்களுக்குள்ள இடைத்தேர்தல் மூலம் எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர் பற்றி முக்கிய தகவல்களை இந்த வீடியோவில் பார்த்தோம். இன்னொரு பயனுள்ள தகவல்களோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.